ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 26/12/2023 செவ்வாய்க்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம். பௌர்ணமி. சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் வடக்கு திசை நோக்கி பிரயாணம் மேற்கொள்வதாக இருப்பவர்கள் சிறிதளவு பரிகாரமாக பாலை அறிந்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம். இருப்பு 3 நாழிகை 47 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26க்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:57 மணி வரை மிருகசிரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று நாள் முழுவதும் சுப்பிரம். கரணம் இன்று மாலை 6 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:26 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு இரவு 10:57 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் சுவாதி மற்றும் விசாகம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மாஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையும் நவக்கிரகங்களில் உள்ள பிராத்துருக்காரகராகிய ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்க மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் அம்பாள் வழிபாடும் சத்தியநாராயண பூஜையும் அருமையான நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரும். மேலும் இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால, அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை வர பௌர்ணமி என்ன பண்ணணும் அப்படின்னா, சில ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிகளைச் சேர்ந்தவர்கள் புத்துக்கோயிலுக்கு போயிட்டு நாகர் தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கருமாரி அம்மன், அங்கே இருக்கிற அம்மன் எந்த அம்மனாவானா இருக்கட்டும், கருமாரி அம்மன், நாகாத்தம்மன், புற்றுக்கோயில் அம்மன், சக்தி அம்மன், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்பாளோட வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் கண்டிப்பாக குறையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, மிதுன ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மனக்கலக்கங்கள் அகலும். நீங்கள் எதிர்பாராத காரியம் எளிதில் முடிவடையும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வந்து இணையும். சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். மனதில் தைரியம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் சற்று அருமையாக காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும்.
உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம்தான். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஒருவித தைரியம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வகையில் நன்மைகள் வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி அமைதியாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுப செலவுகள் ஏற்படும் நாளாக அமையும். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் வரலாம். இடமாற்றம் ஊர்மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். வாகன பழுது செலவுகள் உண்டு. வரன்கள் வாயில் தேடி வரலாம். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழ்வதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் அருமையாக உங்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக பொழுதை கழிப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொது வாழ்வில் புகழ் கூடும் நாளாக இருக்கும். புதிய பாதை புலப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வரவு அதிகரித்து வருமான பற்றாக்குறை அகலும். இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். மேலும் கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றமிறக்கம் நிறைந்ததாக இருக்கும். வருமானம் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடு பட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படவும். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும் என்றாலும் புதிய முதலீடுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழகவும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சோர்வு, உடலில் ஒருவித அசதி வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதை புரிந்து கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் நாளாக அமையும். உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பால் அருமையான பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். தொழில் மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவித புரிதல் உணர்வு மேம்படுவதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் இருக்கும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வதால் செலவுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும்.
காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் புதிய பாதை புலப்படும் நாளாக அமையும். பணியில் இருந்த தொய்வுகள் அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். செல்வந்தர்களின் ஆதரவு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தொலைபேசி மூலம் நல்ல தகவல்களை கொண்டு வந்து தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் பணப்பற்றாக்குறை அகலும் நாளாக அமையும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். உறவினர்கள் வழியில் சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவித புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில சிந்தனைகள் செயல்வடிவம் பெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்வதால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்வதால் சிலர் புதிய முதலீடுகளை புகுத்துவார்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் யோகமான நாளாக உங்களுக்கு அமையும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். வாகன யோகம் உண்டு. ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உத்தியோகத்தில் வெகு சிறப்பான வாழ்க்கை அமையும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும்.
விரயங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமுடன் கையாள்வது நல்லது. பிறருக்காக பொறுப்புகள் சொல்வதற்கு முன் யோசிப்பது நல்லது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். வாழ்க்கை துணை உறவினர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனம் அவசியம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களை கொண்டு வந்து தருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும் என்றாலும் புதிய முதலீடுகளை பலமுறை யோசித்து செய்வது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழகவும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாளாக அமையும். பல நாட்களாக வசூலாகாத கடன்கள் இன்று திடீரென்று வசூலாகும். வீட்டை சீரமைப்பதில் அக்கறை காட்டுவீர்கள். தொலைபேசி வழி தகவல்கள் மகிழ்ச்சி தரும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் சிறப்பான நிலை உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக செல்லும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் அலைபேசி வழி தகவல்கள் அனுகூலம் தரும் நாளாக அமையும். திருமண தடை அகலும். எதிர்பாராத சில விஷயங்களில் காலை நேரம் சந்திக்க நேரிடலாம். மதியத்திற்கு மேல் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் ஆற்றலை கண்டு வியந்து போவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கடன் சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சீராக செல்லும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு தைரியம் அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடிப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் வளர்ச்சி கூடும் நாளாக உங்களுக்கு அமையும். வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானம் திருப்தி தரும். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைத்து மகிழ்வீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுப விரயங்கள் ஏற்படும் நாளாக அமையும். சொன்ன சொல்லை காப்பாற்று மகிழ்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள். இடம் வாங்க எடுத்த முயற்சியில் அனுகூலம் ஏற்படும். உற்றார் உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். இடமாற்றம் ஊர் மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். வாழ்க்கை துணை உறவினர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரயாணங்கள் உண்டாகும். அதன் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருமானம் ஈட்டுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக பிரயாணங்கள் மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.